கனியிடையேறிய சுளையும் முட்டல் கடையிடையேறிய சாரும் பனிமலரேறிய தேனும் காற்று பாகிடையேறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் வெள்ளை நல்லிய குளிரிட நீரும் இனியதையும் வேதினும் தமிழை என் உயிரென்பே கண்டீர் தமிழை என் உயிரென்பே கண்டீர். அனைவருக்கும் வணக்கம். காலம் பிறந்து நன்றி உரை வழங்குவதற்கு பெரியவர்கள் இருக்காங்க, என்னை போட்டுக்காரு. நான் சொல்றேன். வரவேற்புரை வழங்கிய 388வது திங்கள் கூட்டத்தின் வரவேற்புரை வழங்கிய திரு திராவிடமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த தலைமை பொறுப்பை ஏற்கின்ற தகுதியான தலைவர் பொன்னி ஐயா அவர்கள் தலைமை பொறுப்போடு கதிரொலி ஐயா அவர்களின் நான் முதல்ல தீட்டாண்மைக்காரங்களே இருந்தது. நான் திராவிடமணியம் தீட்டாண்மைன்னு சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார் தீட்டாண்மைக்காரர். நான் நீட்டை பற்றி எழுதி போறாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அவர் எழுதுற கவிதையை ஐயா விளக்கம் சொல்லும்போது நான் தெரிஞ்சுட்டேன். சிறப்பாக அந்த ஆய்வுரை வழங்கியிருந்தார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து திருக்குறள் வகுப்பு குழந்தைசாமி ஐயா அவர்கள் புனை துறைத்தல்கிற அதிகாரத்தை விளக்கி சொன்னார்கள். அவர் ஆங்கில பேராசிரியராக இருந்து கூட்டுறவுத்துறையில் பங்கேற்றிருந்தாலும் தமிழுக்கு நூல்கள் எழுதி இன்று சிறப்பாக இங்கே தமிழ்நாடு இலக்கிய பேரணியில் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அவர்கள் நலப்புணன் துறைத்தல் பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து மாணவர்கள், இதுவரையும் மாணவர்கள் இங்கே அதிகம் வந்ததே இல்லை. இப்போதான் ஏதோ 3 மாணவர்கள் மாணவ மாணவிகள் இங்கே சொற்பொழியாற்றி இருக்கிறார்கள். நிரஞ்சன் குமார் தமிழின் பெருமையை பற்றி பேசினார், சிறப்பாக இருந்தது. அடுத்தது தமிழவன் தமிழரும் சொல்லி நல்லா சிறப்பாக உரையாற்றினார்கள். சண்மதி அவர்கள் நல்ல கடிதம் என்ற பொருளில் நல்லா பேசினார்கள். இதுபோன்று மாணவர்கள் தொடர்ந்து வந்தால் இன்னும் நலமாக இருக்கும். இலக்கிய பேரவை சிறப்புடன் விளக்கட்டும். அடுத்தது கவிஞர் புதிய மலர்கள் ஆசிரியர் அவர்களுடைய நீட்டாண்மை காரியை சிறப்பாக இருந்தது. அவர்கள் ஏற்புரை வழங்கினார்கள். ஐயா அவர்கள் நான் அவர்களிடம் சென்றிருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அவர்கிட்ட போய் தான் நான் என்னோட ஈட்டடிகளுக்காக கொஞ்சம் திருத்தினேன். நல்லா சொல்லி கொடுத்தாரு. அவர் இன்னொன்று இப்போ நம்ம இங்கே இருக்கிற பெரியாரு அண்ணா இவங்களை பற்றியில எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நூலை வெளியிட்டிருக்காரு. இங்கே இருக்கிற பேராசிரியர்கள் கவிஞர்களை பற்றி எழுதணும்னு சொல்லியிருக்காரு. அதை எழுதி வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். அவர் பணி தொடரட்டும். அடுத்தது சிறப்புரை வழங்கிய பெர்ஸ் பள்ளி ஆசிரியர் ஷாஜிலான் அவர்கள் அப்துல் ரஹ்மானுடைய கவிதையை பற்றி நல்ல மரபிலும் புதுமையிலும் கவிக்கும் அப்துல் ரஹ்மான். நான் அவர் படித்ததே இல்லை, சொன்னதை பார்த்தா அதெல்லாம் படிக்கணும் போல வருது. அந்த அளவுக்கு எழுதியிருக்காரு. தமிழை பற்றியும் இந்தியாவை பற்றியும் மக்களை பற்றியெல்லாம் நல்லா எடுத்து சொன்னார்கள். நல்லா சிறந்த கவிதைகளை எழுதியிருக்கிறார் அவர்கள். அதை நாம் எல்லோரும் படித்து பயன்பெறுவோம். மீண்டும் அவர் நம்மளுக்கு குறைந்த நேரம் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் அதிக நேரம் கொடுத்து இவரை பேச வைக்க வேண்டும். அடுத்தபடியாக இங்கே குழந்தைகளுக்கு பரிசு பொருள் வழங்கிய தமிழக ஐயா, பழனிசாமி ஐயா, அவர்களை வாழ்த்து பேசிய இரணியன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்மளுக்கு யூடியூப்பில் ஜெய்பால் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இங்கே தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கு இந்த இடம் கொடுத்து நடராஜ வாசாலை அவர்களுக்கு நன்றி. மட்டுமல்ல விட்டு போயிருந்தால் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அறிவிப்பு